அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாருக்கும் நல்ல ஒரு தொடக்கமா நல்ல ஒரு வருடமா அமையட்டும். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுனால காலையில எல்லாருமே சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டோம். காலையில கண் முடிச்சுன்னு நம்ம யோசிக்கிற முதல் விஷயம் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு தான். இன்னைக்கு எப்படியும் சாமிக்கு படைக்கணும், அதனால காலையிலேயே சக்கரை பொங்கல் பண்ணிடலாம், அதுவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு பலகட்ட யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ள புகழனே எந்திரிச்சிட்டாங்க. அப்படியே நான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைடு மண்டுவும் சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. மண்டுவோட சக்கரை பொங்கல், இவர் பண்ற பிரியாணிக்கெல்லாம் இவரோட ஆபீஸ்ல பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க. புகழனுக்கும் புது ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. புது ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல ரொம்ப நாள் ஆச்சு, போடவே இல்லை. கரெக்டா தமிழ் புத்தாண்டு வந்ததுனால இப்ப போட்டோம். அப்படியே விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு சாமியும் நல்லபடியா கும்பிட்டாச்சு. சரி மாடியில போய் பொங்கலை வச்சுட்டு வரலான்னு காக்கா கூப்பிட்டு, ஆட போமா நீ வேற, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸி, பொங்கலை சாப்பிடலாம், எனக்கு டைம் இல்லை, இன்னொரு வீட்டுல வடை பாயசத்தோட எனக்கு காத்துட்டு இருப்பாங்க, அதனால நம்ம நாளைக்கு சந்திப்போம்னு போயிடுச்சு. அதே என்னவோ சரிதானே, நானும் கீழே வந்துட்டேன். அப்பாடான்னு உட்காரும் போது மண்டு சக்கரை பொங்கல் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்பா நிஜமாவே அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, பசங்களோட சமையல் எப்பயுமே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மண்டைக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஆப்ஷனல் டே, அதனால இன்னைக்கு அவர் ஜாலி தான். அப்படியே அந்த வயிற்றுச்சலோட நானும் ஆஃபீஸ் லாகின் பண்ணிட்டேன். இன்னைக்கு உங்க நாள் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே புகழனுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.